அன்பார்ந்தவர்களே, உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு அன்னை மரியாவுக்கு நமக்கு ஆதரவு தரும்படியான ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பை அடைவதற்கு வளனார் துணை புரிவார் என்ற மூன்றாவது வரத்தை வளனாருக்கு தந்ததாக வீரமாமுனிவர் கூறுகிறதை பார்க்கிறோம். மிக ஆச்சரியமான ஒரு வரமாக இது இருப்பதை நாம் கண்டோம் என்று சொன்னால் நல்லது. பருதியே உடுத்து பனி சுடர் ஏக்கி பரமனை பயந்த தாய் தன்னை கருதியே கருத்து கடந்த அன்பு அருளால் காத்து அரிது ஓம்பினாய் என்னா சுருதியே வடிவாய் தோன்றிய தாயின் தொடர்பு அருள் உதவி சார்பு எய்த கருதியே என மூன்றாம் மணி தந்தேன் தயை கடல் கடந்து அருள் மிக்கோய் என்று வாழ்த்துகிறார். இதன் பொருள் என்ன என்றால், இரக்கம் என்னும் கடலின் அளவை விஞ்சிய அருளை கொண்டவனே, கதிரவனை ஆடையாக உடுத்து குளிர்ந்த ஒளியை பரப்பி ஆண்டவனை பெற்றெடுத்த தாயை கருதி கருத்தையும் கடந்த அன்போடு கூடிய அருளால் காத்து அரிய முறையிலே பேணினாய் என்பதனால் வேதமே வடிவாக தோன்றிய அத்தாயின் தொடர்பும் அருளும் உதவியும் சார்பும் மக்கள் அடைய தருவாய் என்பதற்கு அடையாளமாக இந்த மூன்றாம் மணியை தருகின்றேன் என்கிறார். தெளிவாக சொல்வது என்று சொன்னால், கதிரவனை ஆடையாக அணிந்தவள் மரியா, இறைமகனை பெற்றெடுத்தவள், அவளை மிகுந்த அன்போடு காத்தவர் நீர். திருமறையின் உருவான அந்த மரியாவின் துணையும் நெருக்கமும் சார்பும் மாந்தர் பெறத்தக்க வரம் தருவீராக. இது மூன்றாம் வரம் என்று சொல்லுகின்றார். பருதியே உடுத்தி பனிச்சுடர் இயக்கி பரமனை பயந்த தாய் தன்னை கருதியே கருத்து கடந்தவன் அன்பருளால் காத்து அரிதின் ஓம்பினாய் என்றா சுருதியே வடிவாய் தோன்றிய தாயின் தொடர்பு அருள் உதவி சார்பு எய்த தருதியே என மூன்றாம் மணி தந்தேன் தயை கடல் கடந்து அருண்மிக்கோய் என்று கூறுகின்றார். ஒருபுறம் வளனாரின் பெருமையை கூறுகின்றார், இன்னொருபுறம் அன்னை மரியாவுடைய ஆதரவு மக்களுக்கு வேண்டும் என்பதனால் அந்த ஆதரவை பெற்றுத்தரக்கூடியவராக வளனார் வழங்குகின்றார். தூய வளனார் மூலமாக அன்னை மரியாவிடம் மிகுந்த பக்தி கொண்டு அருள் அடைய முடியும் என்பதனை இறையடியார் இந்த செய்யுளின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். உணர்ந்து கொள்வோம்.